ஸோ நான் எதை பற்றி பேச போகிறோம்னா சைக்காலஜி. சைக்காலஜியோட பேசிக்கு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி, வந்து இந்த மனசை 3 பிரிச்சிருக்காரு. அதாவது இட், ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு 3 விஷயமா பிரிச்சிருக்காரு. இந்த இட் அப்படிங்கிறது நம்மளோட குழந்தை மனசுன்னு சொல்லலாம். அது ரைட் சைட் பிரெயினை தான் ஆக்சுவலாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த இட் அப்படிங்கிறது தான் நம்மளை வந்து நம்மளோட ஆசைகள், அதே மாதிரி பேசிக் ஹியூமன் நீட்ஸ், அது எல்லாமே இட்டு தான். அதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட் ஆகிறது வந்து சூப்பர் ஈகோ. சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது சொசைட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கு ஏற்றாப்புல நம்மளை மோல்டு பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சூப்பர் ஈகோ. இப்போது இந்த இட்டுக்கும் சூப்பர் ஈகோவுக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஈகோ. அதுதான் 2 விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணி எதை சூஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனுஷனோட இட்டு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் அவனால் கண்டிப்பாக அவனோட சூப்பர் ஈகோவை பில்ட் பண்ணவே முடியாது. சப்போஸ் அவன் வலுக்கட்டாயமாக சூப்பர் ஈகோவை பில்ட் பண்ணாலும் அது ஒரு கட்டத்தில் அவனோட இட்டில், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் அவனுக்கே தெரியாமல் ஆழமாக அது பதிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் அது பஸ்ட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ நமக்கு இந்த ஈகோன்ற பகுத்தறிவு என்ன செய்யணும்னா, எந்த நேரத்தில் எதை செய்யணும், எதை வெளிப்படுத்தணுங்கிறது இந்த ஈகோ தான் டிசைட் பண்ணுது. நிறைய பேர் எப்படி வருகிறாங்க, யாருக்கு சூப்பர் ஈகோ லெவல் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து இந்த சொசைட்டியோட மாரல்ஸ்க்கு அப்படியே செட் ஆகி வர ஒரு கேரக்டர் ஆகும். யார் வந்து இட் அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து ரொம்ப சைல்டிஷ் அவங்க தான், எப்படி சொல்கிறது, ஒரு அடமெண்டான பர்சனாக இந்த சொசைட்டி பார்க்குது. பட் ஆக்சுவலாக எப்படின்னா, இட்டு யாருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கோ அவங்களால தான் ஒரு கரெக்டான சூப்பர் கான்சியஸ் சொல்கிறத விட அந்த சூப்பர் ஈகோ பில்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க நோய்வாய்ப்படுவாங்க, இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் பெருசாக எதையும் அடைஞ்ச மாதிரியான திருப்தி அவங்களுக்கு கிடைக்காது. எந்த ஒரு மனுஷன் தன்னோட அந்த இட் அப்படின்ற சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு நேர் எதிராக செயல்படுறானோ அவனால் எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்மளால் அந்த ஈகோவை வச்சுக்கிட்டு நம்ம சொசைட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஒத்து போக முடியும். அதுக்கு மேலே நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிற முடியாது, அந்த இட் அப்படிங்கிறது அதுதான் உங்களோட உயிர், அதுதான் உங்களோட என்ன சொல்கிறது லைஃப் பார்த்துனே சொல்லலாம்.